அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 24 மற்றும் 25 ஆகிய 2 தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாடு தொடங்கியுள்ள போட்டித் தேர்விற்கான இணையதளம் எது? கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாடு தொடங்கியுள்ள போட்டித் தேர்விற்கான இணையதளம் எது? www.tamilnadu.careerservices.gov.in இந்த வெப்சைட் தான் தமிழ்நாடு அரசு வந்து போட்டித் தேர்வர்களுக்கு வழிகாட்டும் வகையில் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மொபைல் வந்து சர்ச் பண்ணுங்கள், தமிழ்நாடு careerservices.gov.in அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் வெப்சைட்டாக வரும். அந்த வெப்சைட்டை லாகின் பண்ணிக்கோங்க, அதாவது சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் நிறைய டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய வந்து பாடங்கள் வந்து படிச்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான அனைத்து தகவல்களும் அங்கே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க அதை. இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைப்பு கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைப்பு கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? அபுதாபி. அபுதாபியில் தான் இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைப்பு அமைப்போட கூட்டம் வந்து நடைபெற இருக்குது. இந்த கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னா, இஸ்லாமிய நாடுகள் ஒத்துழைப்பு அமைப்போட வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த கூட்டத்துக்கு வந்து முதல் முறையாக இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. ஸோ நம்ம இந்தியா சார்பில் சுஷ்மா ஸ்வராஜ் வந்து அடுத்த மாதம் பங்கேற்க போகிறாங்க. விவசாயிகளுக்கு 6000 வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? விவசாயிகளுக்கு 6000 வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிப்ரவரி 24 வந்து பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு 6000 உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. கௌ சேவா ஆயோக் தொடங்கியுள்ள மாநிலம் எது? கௌ சேவா ஆயோக் தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஹிமாச்சல பிரதேசம். ஸோ ஹிமாச்சல பிரதேசம் மாநிலம் தான் கௌ சேவா ஆயோக் அப்படிங்கிற ஒன்றை வந்து தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, பசு நல அறக்கட்டளையை தொடங்கியிருக்கிறாங்க. ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? அபூர்வி சந்தேலா. ஸோ அபூர்வி சந்தேலா தான் இந்த உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு உலக சாதனை வந்து படைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 252.9 பாயிண்ட்ஸ் வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க இந்த போட்டியில் வந்து. ஸோ இதன் மூலமாக இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சீனாவோட ஷாவ் ரவுஜி அப்படிங்கிறவங்க தான் 252.4 பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்திய வீராங்கனையான அபூர்வி சந்தேலா வந்து 252.9 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு உலக சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஐநாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஐநாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கெல்லி நைட் கிராஃப்ட். ஸோ கெல்லி நைட் கிராஃப்ட் தான் ஐநா சபைக்கான புதிய அமெரிக்க தூதராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக யார் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம இந்திய வம்சாவளி நிக்கி ஹேலி அப்படிங்கிறவங்க வந்து இருந்தாங்க. அவங்க கடந்த 2018 அக்டோபரில் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடம் காலியாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஐநா சபைக்கான புதிய அமெரிக்க தூதராக வந்து கெல்லி நைட் கிராஃப்ட் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் விமான நிலையத்தைப் போல புதிய புறநகர் பேருந்து நிலையம் எங்கு அமைய உள்ளது? தமிழ்நாட்டில் விமான நிலையத்தைப் போல புதிய புறநகர் பேருந்து நிலையம் எங்கு அமைய உள்ளது? கிளாம்பாக்கம். ஸோ வண்டலூர் பக்கத்தில் கிளாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு விமான நிலையத்தை போல புதிய புறநகர் பேருந்து நிலையம் வந்து நவீன தொழில்நுட்பத்தில் வந்து கட்டப்பட உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு தான் தெற்கு ஆசியாவில் மிகப்பெரிய புறநகர் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதாவரத்தில் புதிய ஒரு புறநகர் பேருந்து நிலையத்தை வந்து கட்டப்பட்டது. ஓகேங்களா? ஆந்திராவிலேருந்து வர்ற பஸ்ஸஸ்க்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டப்பட்டது. இப்போ மூன்றாவதாக இந்த
கிளாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல விமான நிலையத்தை போல உலக தரத்தில் ஒரு புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை வந்து கட்ட போகிறாங்க. இது வந்து இந்த திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி இந்த தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளுக்காக கட்டுறாங்க. ஓகேங்களா, 394 கோடி மதிப்பில் வந்து கட்டுறாங்க. புதியதாக கட்டப்படும் வீடுகளுக்கான ஜிஎஸ்டி வரி தற்போது எத்தனை சதவீதம்? புதியதாக கட்டப்படும் வீடுகளுக்கான ஜிஎஸ்டி வரி தற்போது எத்தனை சதவிகிதம்? 5%. ஸோ புதியதாக கட்டப்படும் வீடுகளுக்கான ஜிஎஸ்டி வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது 5%. சாரி, தற்போது அப்படின்னு சொல்ல விட இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% இது இருக்குது. ஓகேங்களா, 12% இருக்குது. அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து நடந்துச்சு டெல்லியில். அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 33வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஓகேங்களா, இந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த புதியதாக கட்டப்படும் வீடுகளுக்கான ஜிஎஸ்டி வரியை வந்து 12% இப்போ வந்து இருக்குது. இதை 5% வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ 5% வந்து குறைச்சிட்டாங்க. இந்த 5% குறைப்பு வந்து எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து அமலுக்கு வரும். ஓகேங்களா, இது வந்து புதிய வரி விகிதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. புதிய வரி விகிதம் வந்து 5%. யாருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு 71 லட்சம் மரக்கன்றுகள் தமிழகத்தில் நடுவதற்கு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது? யாருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு 71 லட்சம் மரக்கன்றுகள் தமிழகத்தில் நடுவதற்கு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட பிறந்த தினத்தை முன்னிட்டு 71 லட்சம், அதாவது அவங்களோட 71வது பிறந்த தினத்தை முன்னிட்டு 71 லட்சம் மரக்கன்றுகள் வந்து தமிழகத்தில் நடுவதற்காக நம்ம தமிழக அரசு சார்பில் ஒரு திட்டம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா February 24 வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. தேசிய போர் நினைவகம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ தேசிய போர் நினைவகம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லியில் இந்தியா கேட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தேசிய போர் நினைவகத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து திங்கட்கிழமை நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் படகு ஆம்புலன்ஸ் திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? சமீபத்தில் படகு ஆம்புலன்ஸ் திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஒடிஷா மாநிலம் தான் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படகு ஆம்புலன்ஸ், போட் ஆம்புலன்ஸ் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் சாலை வழியாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்து செல்ல முடியாத ஒரு ஆறுகள் சூழ்ந்த பகுதியில் வந்து படகு ஆம்புலன்ஸ் சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இதுக்கு நம்பிக்கையின் வாகனம், இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா தமிழில் நம்பிக்கையின் வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படகுகளுக்கு வந்து பெயர் சூட்டியிருக்கிறாங்க. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? சௌரவ் சௌத்ரி. ஸோ சௌரவ் சௌத்ரி தான் இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றிருக்கிறாங்க. இதனால் இவங்க வந்து 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து நேரடியாக தகுதி பெற்றுட்டாங்க. தமிழக முதல்வர் எந்த பல்கலைக்கழகம் ஜெயலலிதா பெயரில் அழைக்கப்படும் என்று அறிவித்தார்? ஸோ தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எந்த பல்கலைக்கழகம் இனிமேல் ஜெயலலிதா பெயரில் அழைக்கப்படும் என்று அறிவித்தார்? தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம். ஸோ தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தோட பெயர் வந்து இனிமே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெயரில் வந்து அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. கனெக்ட் டெல்லி என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள மாநிலம் எது? கனெக்ட் டெல்லி என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். ஸோ யூபி தான் இந்த கனெக்ட் டெல்லி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் சர்வீசஸ், டெல்லிக்கு அந்த மாநிலத்தில் பஸ் சர்வீசஸ் விடுற ஒரு திட்டம் தான் இந்த கனெக்ட் டெல்லி அப்படிங்கிற ஒரு திட்டம். கீழ்கண்டவற்றுள் கோப்ரா கோல் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி தொடர்புடைய நாடு எது? கீழ்கண்டவற்றுள் கோப்ரா கோல்ட் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி தொடர்புடைய நாடு எது? தாய்லாந்து. ஸோ தாய்லாந்து நாடு தான் இந்த கோப்ரா கோல்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸில் பங்கு பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மற்றும் யூஎஸ் அமெரிக்காவுக்கும் இடையே வந்து நடைபெற்றுச்சு. இதில் வந்து நிறைய நாடுகள் வந்து கலந்துக்கிட்டுச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 நாடுகள் வந்து கலந்துக்கிட்டுச்சு. என்ன நாடுகள் அப்படின்னா இந்தியா, சிங்கப்பூர், ஜப்பான், சைனா, இந்தோனேஷியா, மலேசியா, சவுத் கொரியா, இது போக தாய்லாந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த 9 நாடுகள் சேர்ந்து தான் இந்த கோப்ரா கோல்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு இராணுவ பயிற்சி வந்து பண்ணாங்க.
அமெரிக்காவுக்கான முதல் பெண் தூதராக ரீமா பின் பந்தரை நியமித்துள்ள நாடு எது? ஸோ அமெரிக்காவுக்கான முதல் பெண் தூதராக ரீமா பின் பண்டரை நியமித்துள்ள நாடு எது? சவுதி அரேபியா. ஸோ சவுதி அரேபியா தான் அமெரிக்காவுக்கான முதல் பெண் சவுதி அரேபியா தூதராக வந்து நியமிச்சிருக்கிறாங்க. முக்கிய மந்திரி யுவா ஸ்வபிமான் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? முக்கிய மந்திரி யுவா ஸ்வபிமான் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? மத்திய பிரதேசம். ஸோ மத்திய பிரதேச மாநிலம் தான் இந்த முக்கிய மந்திரி யுவா ஸ்வபிமான் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திருக்கிறாங்க. இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 days ஒர்க் கொடுக்குற ஒரு திட்டம். அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கிற இளைஞர்களுக்கு, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள இளைஞர்களுக்கு, ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து 100 days ஒர்க் வந்து கொடுக்கறதுக்குரிய ஒரு திட்டம் தான் முக்கிய மந்திரி யுவா ஸ்வபிமான் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மத்திய பிரதேசத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மத்திய பிரதேசோட சிஎம் யார் அப்படின்னா கமல்நாத், கவர்னர் வந்து ஆனந்தி பென் படேல், கேபிட்டல் வந்து போபால் அப்படிங்கிறது, ஓகேங்களா. குளோபல் ஃபியூச்சர் ஆஃப் நேச்சர் விருது பெற்ற முதல் இந்திய பெண் யார்? குளோபல் ஃபியூச்சர் ஆஃப் நேச்சர் விருது பெற்ற முதல் இந்திய பெண் யார்? திவ்யா கார்னட். ஸோ திவ்யா கார்னட் தான் இந்த குளோபல் ஃபியூச்சர் ஆஃப் நேச்சர் அவார்ட் பெற்ற முதல் இந்திய பெண் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த குளோபல் ஃபியூச்சர் ஆஃப் நேச்சர் அவார்டு வந்து ஒரு 3 பேருக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து வழங்கப்படும். அதில் இந்த வருடம் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த திவ்யா கார்னாட்டும் வாங்குறாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கூட சேர்ந்து யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா ஓலிவர் செங்மானா அப்படிங்கிறவங்களும், அடுத்து ஃபெர்னாண்டா ஆப்ரா அப்படிங்கிறவங்களும் வாங்குறாங்க. இது எதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வைல்டு அனிமல்ஸை வந்து பாதுகாப்பாங்க, ஓகேங்களா. பாதுகாக்கிற எல்லாருக்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதில் நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது வந்து கொடுப்பாங்க. சிறந்த ஆவணப்படத்திற்கான ஆஸ்கார் 2019 எந்த ஆவணப்படத்திற்கு வழங்கப்பட்டது? சிறந்த ஆவணப்படத்திற்கான ஆஸ்கார் 2019 எந்த ஆவணப்படத்திற்கு வழங்கப்பட்டது? பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு வந்து பெஸ்ட் ஷார்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு அவார்ட், அதாவது ஆஸ்கார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியாவை மையப்படுத்தின ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நான் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஸ்வச் நோய் தடுப்பு இந்தியா பிரச்சாரத்தின் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸ்வச் நோய் தடுப்பு இந்தியா பிரச்சாரத்தின் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கரீனா கபூர். ஸோ கரீனா கபூர் தான் இந்த ஸ்வச் இம்யூனைஸ்டு இந்தியா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தோட தூதராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நோய் தடுப்பு, அதாவது தடுப்பூசியை பற்றின ஒரு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். அவேர்னஸ் ஏற்படுத்திருக்காங்கன்னா ஒரு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் முதல் முறையாக 2 கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ இந்தியாவில் முதல் முறையாக 2 கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் முறையாக 2 கடலோர காவல்படை மாவட்ட தலைமையகத்தை வந்து அமைச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இருக்கும். இந்த கடலோர காவல்படைக்கு வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2 ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னா சென்னையில், செகண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தூத்துக்குடியில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விக்கு பதில்கள் பார்க்கலாம். ஸ்வச் பாரத் யாத்ரா சார்பில் சிறந்த மாநிலத்திற்கான விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது? தமிழ்நாடு. 2017க்கான பிரேம் சந்த் ஃபெலோஷிப் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சாந்தன். இன்றைய கேள்விகள். இந்தியாவின் முதல் புவியியல் குறியீடு கடை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் புவியியல் குறியீட்டு கடை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? 2வது கேள்வி. ஜிபான் சம்பார்க் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? ஜிபான் சம்பார்க் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த ஆவணப்படத்திற்கான ஆஸ்கார் 2019 வாங்கின ஒரு ஃபிலிம் எது அப்படி, அதாவது ஷார்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம இந்தியாவை மையப்படுத்தின ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதுவும் நம்ம தமிழகத்தை மையப்படுத்தின ஒரு ஷார்ட் ஃபிலிம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தங்களோட பீரியட்ஸ் காலங்களில் வந்து
முதல்லலாம் துணியை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு புதுசாக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த சானிட்டரி நாப்கின் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய மிஷின் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்கள மையப்படுத்தின ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இந்த பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு டேரக்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. ரேகா அப்படிங்கிற ஒரு டேரக்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் இந்த அருணாச்சலம் முருகானந்தம் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இந்த அருணாச்சலம் முருகானந்தம் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 9ஆம் கிளாஸ் மட்டுமே படித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக தான் இவர் வந்து இருந்திருக்கிறாரு. இவர் வந்து 1998 அந்த 99 காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கல்யாணம் மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தன்னோட மனைவி வந்து அந்த பீரியட் காலங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கையில் ரொம்பவே ஒரு அழுக்கு துணியை வந்து கையில் பின்னால் வச்சுட்டு கொண்டு போயிருக்காங்க. அப்போ இவர் வந்து கேட்டிருக்காரு, ஏன் இந்த மாதிரி கையில் வந்து துணியை வச்சு கொண்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த 3 நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சொன்ன உடனே இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் நிறைய வந்து சானிட்டரி நாப்கின் வந்து கடையில் வந்து விற்குது இல்லையா, அதை கொடுத்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி அதாவது அவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் அது வந்து 40 ரூபா 50 ரூபா அந்த 1998 அந்த 99 காலகட்டத்தில் வந்து இந்த 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு வசதி இல்லை. அவங்களோட சேர்ந்து அந்த அருணாச்சலம் முருகானந்தத்துக்கும் தங்கச்சிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் வாங்கணும். ஸோ என்னால் வந்து இவ்வளோ காசு போட்டு வாங்க முடியாது, அந்த அளவுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அருணாச்சலம் முருகானந்தம் வந்து யோசிக்கிறாங்க, ஏன் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சானிட்டரி நாப்கின் வந்து கடையில் போய் வாங்கி பார்க்குறாங்க. அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் காட்டன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு ஏன் 40 ரூபா 50 ரூபா கொடுத்து நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கட்டமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து செய்கிறாரு. செஞ்சுட்டு தன்னோட மனைவிட்ட வந்து கொடுக்குறாங்க. தன்னோட மனைவிட்ட கொடுத்தோன்னே அவர் என்ன சொல்கிறார், மனைவி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் முடியாது, எனக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக அவங்க தங்கச்சிட்ட போய் கொடுக்குறாங்க. அவங்களும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எப்படியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும் முயற்சியில் ஈடுபட்டுட்டே இருக்காரு. நிறைய பேர் வந்து இவர் வந்து லூஸு பைத்தியம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு பையன் ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி பண்ணால் எல்லாருமே கிராமத்தில் வந்து ஒரு மாதிரியா பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவரையும் பேசியிருக்கிறார். ஆனால் எதையுமே காதில் வாங்கலை. எல்லாருமே வந்து என்ன சொன்னாலும் சரி என்னோட விஷயத்தில் வந்து நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்தில் வந்து அவங்களோட அம்மா வந்து அவங்களோட பேசலை. அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி வந்து இவங்களை விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, கடைசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட உடம்புலேயே அந்த இதை வச்சு செக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. பிளட் ப்ளீட் ஆனால் எப்படிலாம் நடக்குது, சைக்கிள் ஓட்டுறாரு, என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்ச் பண்ணுறாரு. கடைசியில் சர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகேங்களா. அதாவது 5 ரூபாய் 4 ரூபாய்க்கு இது பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சாரு. ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்குன்னு தனியாக பேட்டன் வந்து வாங்கிட்டாரு. ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு காப்புரிமை ஏதாவது பேட்டன் வந்து வாங்கணும். ஸோ வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவரை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியவே ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2014 டைம்ஸ் மேகசினில் பெஸ்ட் 100 நபர்ஸில் வந்து இவரோட நேம் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசு வந்து இவருக்கு 2016 வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்மேன் அப்படிங்கிற ஒரு படமே இவரோட கதையை வச்சு இவரோட வாழ்க்கையை வச்சு எடுத்தாங்க. பேட்மேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வரலாறு படமே வந்து எடுத்தாங்க. இதில் ஹிந்தியில் அதாவது நார்த் இந்தியாவில் வந்து எடுத்தாங்க. இவரோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 9th கிளாஸ் மட்டும்தான். 9th கிளாஸை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவரால் வந்து இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் விடாமுயற்சி அதாவது எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வெற்றி அடைய முடியும். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று தான். நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம். அவங்க வந்து அந்த வேலையில் அவர் வந்து அந்த மெஷின் வந்து எப்படியா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டார். கடைசியில் சக்ஸஸ் பண்ணிட்டார். இதே மாதிரி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.